எனதன்பு மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பேச்சில புலி, சிந்தனையில வேகம், அதுதாங்க நம்மளோட மிதுனம். ஒரே நேரத்துல பல விஷயங்களை கையாளும் திறன் இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்கு. ஆர்வமும் அறிவும் கலந்த குணமா இவங்களோட குணம் இருக்கு. எங்கிருந்தாலும் கலகலப்ப உருவாக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. இவங்களுடைய பேச்சின் மூலமா எதிரிகளை கூட இவங்க எளிதில் நண்பனா மாத்திருவாங்க. மிதுன ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய விசுவாசு புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்க போகுதுங்க. கர்மசனி காலம் தொடங்குறதுனால தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழ போகுதுங்க. ஒரு பெண்ணின் மூலமா ஒரு முக்கியமான உண்மை வெளிச்சத்துக்கு வருங்க. இது உங்க வாழ்க்கை பாதைய மாற்றி அமைக்குங்க. குரு மற்றும் ராகுகேது பயிற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அதே வேளையில சில சவால்களையும் நீங்க சந்திக்க நேரிடுங்க. இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். 2026 ஏப்ரல் 14 பிறக்கும் விசுவாசு புத்தாண்டு மிதுன ராசியினருக்கு ஒரு புதிய அத்தியாயமா இருக்கும். இது ஒரு ரகசிய செய்தி. இது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களுக்கான முன்னோட்டம். நீங்க அனுபவித்த மன உளைச்சல்கள், ரகசியங்கள் அனைத்திலும் பிரபஞ்சம் அழியும். இந்த புத்தாண்டு காலத்துல உங்கள் கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் நிச்சயமா கிடைக்கும். சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்துள்ளார். இது கர்மசனியின் காலம். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட சமூக அந்தஸ்துக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணின் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அந்த உண்மை உங்கள் கௌரவத்துக்கு சோதனையா இருக்கலாம். ஆனா அதுல உங்கள் வாழ்வின் தொழில் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். குரு பகவான் கடக ராசிக்கு செல்றது மிதுன ராசிக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. இது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியையும் பண வரவையும் அதிகரிக்கும். பேச்சால பிழைக்கும் உங்களுக்கு வாக்கு பலிதமாகும். குடும்பத்துல இருந்த சண்டைகளுக்கு முடிவு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்துல மிதுன ராசிக்காரங்க கடும் உழைப்பை செலுத்த வேண்டி இருக்கும். கர்மசனி அப்படிங்கறதால ஓய்வில்லாத வேலைகளும் இருக்கும். ஆனா செய்த உழைப்புக்கு ஏற்ற லாபம் ஜூன் மாசத்துக்கு பிறகு இரட்டிப்பா கிடைக்கும். புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் ஆலோசனையை கேட்கறது வெற்றியை உறுதி செய்யும். ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகுகேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மகரத்துக்கும், கேது பகவான் 2ஆம் இடமான கடகத்துக்கும் பயிற்சியாகிறாங்க. 8ஆம் இடத்து ராகு எதிர்பாராத தன லாபத்தையும் மறைமுக சவால்களையும் தரப்போறாரு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரங்க தங்கள் உணவு பழக்கத்துல அதிக கவனம் செலுத்தணும். மிதுன ராசி ஆண்களுக்கு பேச்சு திறமை அவசியம். ஆனா அது மற்றவர்களை காயப்படுத்தும் விதத்துல அமைஞ்சிடக்கூடாது. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுறது கர்மசனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்காதீங்க. உங்கள் பலவீனங்களை யார்கிட்டையும் முழுமையா பகிராதீங்க. புதன்கிழமைகள்ல மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறது, சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறது கர்மசனியின் தாக்கத்தை குறைக்கும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஏழை மாணவர்களுக்கு பேனா அல்லது புத்தகங்களை தானமா வழங்குறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை நிச்சயமாக வலுப்படுத்துங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்கணுங்க. ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க, 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்லணும். அவங்கக்கிட்ட அந்த சொன்னால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுக்கணுங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சாலும் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்மளுக்கே
ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு 1க்கு 2-3 ஆலோசனை பண்ணிட்டு நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால் நீங்கள் கிட்ட வந்து 1 லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க. அந்த 1 லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் என்னப்பா நீ 1 லட்ச ரூபாய்க்கு தொழில் தொடங்குறன்னு சொல்கிற, அது சின்ன தொழிலாக தான் இருக்கும், போய் பேங்க்கில் போய் ஒரு 2-3 லட்சம் கடனை வாங்கி ஒரு 4-5 லட்சத்துக்கு ஒரு தொழில் தொடங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு பேங்க்கில் போய் கடன் வாங்குறது, வட்டிக்கு போய் கடன் வாங்குறது அப்படிங்கிற வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருங்க. முக்கியமான தேவைகள் அப்போ போய் நம்ம கடனை வாங்கலாம். நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அப்போ எதுக்குங்க நம்ம போய் கடன் வாங்கணும்? நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தொழில் தொடங்கி அப்புறம் நம்ம படிப்படியாக மேலே வந்துக்கலாம். ஒரே படத்துலையெல்லாம் ஒரே பாட்டில் பணக்காரர் ஆகிற மாதிரி நம்ம உண்மையான வாழ்க்கையில் ஒரே பாட்டிலையெல்லாம் பணக்காரர் ஆக முடியாதுங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறது நல்லதா, நம்மளுடைய நல்லதுக்கு சொல்கிறாங்களா, இல்லை நம்மளை கொண்டு போய் பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம், உங்களுக்காக வாழுங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்காக வாழ தான் உங்களை படைச்சிருக்காரு. உலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் பயந்து வாழ்றதுக்காக கடவுள் நம்மளை படைக்கலை. நம்ம யாரை கண்டு பயக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை படைச்ச கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க. உறவுகளோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ யாருமே நம்மளுக்கு உண்மையானவங்க கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதாங்க உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3-4 பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, தமிழ் புத்தாண்டின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. வேலை மாற்றத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய தொழிலை தொடங்க போகிறீங்க. பணவரவு அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய அறிவு வளர்ச்சி அடைய போகுதுங்க. உங்களுடைய பேச்சு திறனால வாழ்க்கையில் வெற்றியை பெற போகிறீங்க. நண்பர்களோட ஆதரவு உங்களை தேடி வரப்போகுது. உங்களோட குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. நீங்கள் கல்வியில் சாதனை பண்ண போகிறீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. தொழிலில் உயர்வு ஏற்படும். புதிய தொடக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை தேடித்தரும். சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன உற்சாகம் உண்டாகும். முதலீடு மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் புகழை பெற போறீங்க. பயணங்களின் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. உங்களுடைய படைப்பாற்றல் அதிகரிக்க போகுது. உங்களுடைய வருமானம் நிலையாக போகுது. எதிர்பார்த்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது என்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய அறிவுக்கும் ஏற்றார் போல நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. வெளியூர் வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க.
மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கொடுக்கும் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும், அறிவு திறமை வெளிப்படும், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகுங்க. அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம், அதனால கவனமா இருந்துக்கோங்க. அதிகமா உழைக்க வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பீங்க. பணவரத்து இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் குறைஞ்சு போயிரும். குடும்பத்துல இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் மீது கவனம் தேவை. வாகனங்களால செலவு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் உடல் நிலையில கவனம் தேவை. பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியுடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகிறத தவிர்ப்பது நல்லதுங்க. பாடங்கள்ல கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நன்மை தரும். கலைத்துறையினர்களுக்கு கவனம் தேவை. எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கை தேவைங்க. எதை பற்றியும் கவலைப்படாம தீர ஆலோசித்து எதையும் செய்யறது நல்லது. கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருக போகுது. போட்டியாளர்கள் எல்லோருமே விலகி செல்ல போறாங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைஞ்சு போக போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவானுங்க. புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. புதன் பகவான வழிபாடு செஞ்சா போதுங்க, உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யறதின் மூலமா புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நீங்க முழுமையா பெறலாங்க. புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை நீங்க சீக்கிரமா பெறலாங்க. புதன் கிழமைகள்ல பச்சை நிற உடைகளை தானமா கொடுங்க. பச்சை நிற உடைகளை அணியுங்க. பச்சை காய்கறிகளை புதன் பகவானுக்கு நெய்வேத்தியமா கொடுங்க. அவருக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. எல்லாம் அவன் செயல். தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் நீண்ட தூரத்துல இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்குங்க. கூர்மையான மதிநுட்பத்தால எந்த பிரச்சனையும் எளிதாக நீங்க தீர்த்துருவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க.
உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க. நீங்க நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, வாகனமெல்லாம் வாங்க போறீங்க. 30 வயசு ஆயிருச்சு, தலைமுடி நரைச்சு போச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்துல இருந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிசம் 3, 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமா நடக்குங்க. பார்ட்னர்கள் ஒத்துழைப்போட வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய நீங்க முயற்சி செய்வீங்க. கடிதம் மூலமா வரும் தகவல்கள் நல்ல தகவலா உங்களுக்கு இருக்குங்க. வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது என்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்படிப்பட்டாவது செஞ்சிருவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமான பலன் தரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். எனக்கு திருமணம் ஆயிருச்சு, 4-5 வருஷம் ஆச்சு, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க. நல்லதுதான் நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.